ஒரே வாரத்தில் 3 கிலோ குறைக்கிறதுக்கும் உங்கள் தொங்கிக்கிட்டு இருக்க தொப்பையை சட்டுன்னு சுருக்கிறதுக்கும் கெட்ட கொழுப்பை கரைச்சி இடுப்பு சைஸை சின்னதாக்குறதுக்கும் நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டே 1 ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம வெயிட்டை செக் பண்ணிக்கலாம். என்னோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணியாச்சு. நீங்களும் வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா டே 1க்கான வெயிட்டை செக் பண்ணி மெஷர் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன சாப்பிட்டேன்னு பார்க்கலாமா? காலையில் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் நைட்டே ஊற வச்ச 1 ஸ்பூன் சியா சீடை வந்து நல்லா வாட்டரில் குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 2 பாதாம் 3 முந்திரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 7:30 மணி வாக்கில் வெயிட் லாஸ்க்காக ரெடி பண்ண மேஜிக் ட்ரிங்க் குடிச்சிட்டு ஒரு 8:30 மணிக்குள்ளேயே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம். இன்றைக்கி ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் பவுல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கான வீடியோ நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே கொஞ்சமாக அவிச்ச வேர்க்கடலையும் ஒரு பாயில்டு எக்கையும் எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறீங்களோ அதையே அளவாக எடுத்துக்கோங்க. ஒரு 11 மணி வாக்கில் நான் வந்து வெண்பூசணி ஜூஸ் வந்து ரெடி பண்ணி குடித்தேன். டெய்லி 11 மணிக்கு 7 நாளும் ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கணும். அது எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. லஞ்சுக்கு நம்ம வீட்டில் சமைச்ச சாப்பாடையே கொஞ்சமாக அளவாக எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீனுக்காக 2 பாயில்டு எக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4 மணி வாக்கில் கொஞ்சமாக பிளாக் டீ ரெடி பண்ணி குடிச்சாச்சு. நைட்டுக்கு ஒரு சப்பாத்தி பன்னீர் குருமா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெஜிடபிள் எடுத்தாச்சு. இதுதான் இன்றைக்கான என்னோட டே 1க்கான மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ரொட்டீன். நீங்களும் என்னோட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மார்னிங் சாப்பிட்டா அந்த ஹெல்தி பவுலோட ரெசிபி வேணும்னு சொன்னால் ஹெல்தி பவுல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி அப்லோட் பண்ணிடலாம்.